ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ vlog. இன்றைக்கி எனக்கு ரொம்ப ஹாப்பியான எமோஷ்னலான ஒரு vlog. காலையில் எனக்கு மேக்கப் பண்ணி ட்ரெஸ் பண்ணுறதுக்குலாம் டைம் இல்லை, ஏன்னா குட்டூஸோட ஃபர்ஸ்ட் டே. ஸோ அப்படியே தூங்கி எழுந்துச்சி அப்படியே ரெக்கார்ட் பண்ணது. இது வந்து முத நாள் நைட்டு. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து ரொம்ப ஹரிபரியாக இருக்கும். நைட்டே வந்து நான் வெஜிடபிள் குருமா பண்ணி வச்சுட்டேன், சப்பாத்தியும். ஏன்னா அவனுக்கு சப்பாத்தி வந்து வெஜிடபிள் குருமாவோட சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நான் வந்து முத நாள் வந்து டக்குன்னு சாப்பிட்டுட்டு எல்லோரும் தூங்கிடணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கடைசியில் ஒன்றும் நடக்கலை. ஏன்னா வேலை முடிஞ்ச வீடெல்லாம் க்ளீன் பண்ணோம். அப்புறம் பாக்ஸஸ்லாம் வந்து நேம்லாம் எழுதி வச்சுருந்தேன். நேம் ஸ்லிப்பு, அப்புறம் லஞ்ச் பாக்ஸு பேக்கெல்லாம் ஆர்டர் பண்ணது இன்னும் வரல. ஸோ என் மாமியார் எப்பயும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் கொண்டு வருவாங்க. மண்டேலேருந்து அதெல்லாம் கொடுத்து விடணும். இது நெக்ஸ்ட் டே மார்னிங். காலைல எழுந்திரிச்சோன்னே வந்து நான் கோல்டு வாட்டரில் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன். ஃபேஸ்லாம் தூங்காமல் ரொம்ப டல்லாக டயர்டாக இருக்கும். நைட்லாம் எனக்கு சுத்தமாக தூக்கம் இல்லை. 4 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டேன். இது வந்து விடிய காத்தால 4 மணி. எனக்கு படுத்து உருண்டு பேருந்து 3 மணிலேருந்து படுத்தேன். ஆனால் சுத்தமாக தூக்கம் வரல. சரி ஏஞ்சி வேலையை பார்க்கலாம் அப்படின்னு எழுந்திரிச்சது தான். நான் ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணதுக்கப்புறம் தான் எடிட் பார்த்துட்ருக்கேன். ஒரு ஸ்மைல் கூட இல்லை முகத்தில். ஏன்னா குட்டை ஸ்கூல் போகிற அந்த ஒரு டென்ஷன் இருந்துச்சு லைட்டாக. இதுதான் வந்து நான் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர், டாக்டர் ஷேத்தோடதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்மளோட இந்தியன் ஸ்கின்னே எழுதியிருக்கோம் அதில். நம்மளோட ஸ்கின்னுக்கு ரொம்ப மேட்ச் ஆகிற மாதிரி. இங்கே பொதுவாகவே யூஎஸில் வந்து எப்போவுமே ஸ்கின் கொஞ்சம் ட்ரையாகவே ஆகிட்டுருக்கும். ஸோ எப்போவுமே மாய்ஸ்சரைசர் கண்டிப்பாக போடணும். அது இதாக நம்ம வந்து ரீஅப்ளை பண்ணிக்கணும். மார்னிங் நைட் எஸ்பெஷலி போட்டால் ரொம்ப நல்லது. மாய்ஸ்சரைசரும் லிப் பாமும் கண்டிப்பாக மஸ்ட்டுன்னு சொல்லுவேன் இங்கே. ஏன்னா லிப்புமே கொஞ்ச நேரம் லிப் பாம் போடனாலே ஒரு மாதிரி சாப்டாக இருக்கும். இது வந்து ப்ளம்மோட கேண்டி மெல்ஸு. இதுவுமே நல்ல ஸ்மெல்லாக நல்ல சூப்பரான லிப் பாம். சரி அதான் உங்களுக்கு காமிக்கலான்ட்டு. நான் பொதுவாகவே அப்படி ஸ்கின் கேர்லாம் வந்து காமிக்கிறது இல்லை. ஆனால் சரி இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மேபி உங்களுக்கு அப்படின்னு காமிச்சேன். நான் வந்து அவ்வளோ ஸ்கின் கேர் பண்ணுறதுக்கான ஐட்டம்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ப்ரெக்னென்சி டைமில். ஆனால் எல்லாமே என்னோடய ஷோகேஸில் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு ஐட்டம் கூட நான் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. சிலதெல்லாம் அப்புறம் என் அம்மா தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதான் அது இதுன்ட்டு நிறையா வாங்கி வச்சுருந்தேன். டோனரு, சீரம்ஸு அதெல்லாம். அப்புறம் நேராக கிச்சனுக்கு போயிட்டு குட்டூஸ்க்கு ஃபர்ஸ்ட் டேயில் ஸோ அவனுக்கு ஃபேவரட்டான ஐட்டமே பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு பாஸ்தா பண்ணேன். பாஸ்தாவே வந்து ஹெல்த்தி கிடையாதுன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. பட் ஹெல்த்தி வெர்ஷனே நம்ம பண்ணலாம். பாஸ்தாவில் மைதா பண்ணுறதுக்கு பதிலாக ஹோல் வீட் கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஆர்கானிக்கான ஒரு பாஸ்தா தான் இது. நான் ஏஞ்சோடனே இவனும் ஏஞ்சிருவான். இஷான் எப்போவுமே அப்படி தான். எத்தனை மணிக்கு ஏஞ்சிருக்கானோ அவனும் கூட ஏஞ்சிருவான். ஹெல்த்தி வெர்ஷன் பண்ணுமே அப்படிங்கிறதுக்காக பம்கினும் பனீரும் தான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். மீன்வைல் அதை பாயில் பண்ண வைக்கிற டைமில் சப்பாத்தி மாவு உருட்டிட்டு குட்டூஸ்க்காக மட்டும்தான் 2 சப்பாத்தி மாவு தான் மிச்சம் இருந்துச்சு. சரி அந்த 2 சப்பாத்தியை போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் ஓவனில் கொஞ்சம் அந்த குருமா ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த டைமில் பன்னீரும் பம்கினும் லைட்டாக சால்ட்டு, கொஞ்சோண்டு கேஷ்யூ நட்டு, அப்புறம் கொஞ்சம் பட்டர் போட்டுட்டு அதை நல்லா பாயில் பண்ண வச்சிடணும். நான் குக் பண்ணுறப்பே இவன் கத்திட்டு இருந்தான் இஷான். சரின்ட்டு அவனுக்கும் அப்படியே அந்த டைமில் ஃபீட் பண்ணிவிட்டு ஒரு 5-10 மினிட்ஸ் அப்படியே உட்காந்துருந்தேன். சும்மாவே உட்காந்துருந்தேன். எதுவுமே யோசிச்சு அது இது யோசிச்சுட்டு அந்த டைமில் அது பாயில் ஆகிடுச்சு. அப்புறம் அது வந்து கொஞ்சம் பால் ஊற்றி அடிச்சுட்டு வச்சுட்டோம். ஸ்ட்ராபெரிக்கு வந்து குட்டூஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்நாக்குக்கு ஸ்ட்ராபெரி தான் இன்றைக்கி. சப்பாத்தி அவன் எப்படி சாப்பிடுவான்னா குருமாவில் எப்போவுமே சோக் பண்ணி வச்சுட்டு அது சாப்பிட்டா ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அது ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. சப்பாத்தி டிப் பண்ணி தொட்டு சாப்பிட மாட்டான். எதுவுமே என்னோடய சைல்ட்ஹுட் பழக்கமே இதுதான். எப்போவுமே நான் வந்து சப்பாத்தியை அப்படி போட்டு தான் பண்ணுவேன். 4 மணிக்கு ஏஞ்சிது குக்கிடும். இன்னும் தூங்கலை. மணி 6-6:30 ஆக போகுது. நான் வந்து அவ்வளோ நேரம் சும்மா அங்கிட்டு நடந்துட்டு கொஞ்சம் நேரம் பாட்டு கேட்டுட்டு அப்புறம் இவன் கூட தான் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். பால் கொடுத்தா எல்லாச்சும் தூங்குவான் அப்படின்னு பார்த்தா அப்பயும் தூங்கலை. சரி ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டுட்டேன். அதில் வந்து ஸ்பிட் பண்ணிட்டான். அப்புறம் அந்த பாஸ்தா பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த அரைச்சதில் வந்து நம்ம என்ன பண்ணோம், சீசனிங்ஸ் போடணும். பெப்பர், அப்புறம் இட்டாலியன் சீசனிங்ஸு எல்லாம் போட்டுட்டு அந்த அரைச்சதும் போட்டு இந்த பாயில் பண்ண பாஸ்தாவையும் போட்டு மிக்ஸ் பண்ணிடணும். இதுதான் அவனுக்கு கொடுத்து வர ஸ்பூன். இது வந்து கஸ்டமைஸ்டு. ஆனால் வந்து என் ஃப்ரெண்டு குட்டுமணிக்கு சின்னவனுக்கு வந்து கொடுத்தது கிஃப்டாக. அது வந்து நேம் பிரிண்ட் பண்ணி இதே மாதிரி குட்டூஸ்க்கும் ஆர்டர் பண்ணோம். அது எல்லாமே வர கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து இருக்கிறதெல்லாம் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே செட் பண்ணி வச்சுட்டேன் எல்லாமே. லஞ்ச் பாக்ஸுமே வந்து பார்க்க பிளாஸ்டிக் மாதிரி இருந்தாலும் அது மைக்ரோவேவ் சேஃபு. நல்ல பிளாஸ்டிக், பிபிஏ ஃப்ரீ அந்த மாதிரிலாம். சுட்டு குட்டூஸ் மணி ஸ்கூல் போண்டு சுட்டு குட் மார்னிங். చుట్టూ బా స్కూల్ పోండి ബായു ബ്രഷ് ചെയ്ത് ഡ്രസ്സ് മാറ്റി
ടുഡേ സ്കൂൾ പോകുമ്പോൾ പാസ്ത ഉണ്ടാക്കി വെക്കി. I already made it. കുട്ടൂസിന്റെ ലഞ്ച് ബോക്സിൽ ഇന്ന് പാസ്തയാ. See? And സ്നാക്സ് എന്താ അറിയോ? സ്ട്രോബെറി. ബാ, അല്ലാത്ത ദിവസമൊക്കെ വന്ന് നടത്തായിരിക്കും. വാ കുട്ടൂസ് വാ. അതിൽ കുറച്ച് വെള്ളം ഒഴിക്കാതെ. അമ്മ I can do it in my own. Can do it? Yes. Yes. ഇങ്ങനെ പിടിക്കേ. കുട്ടൂസ് പിടിക്കുക, രണ്ട് കൈയുണ്ടോ? Bimmy. അമ്മ വായയില തേക്കില്ലേ? ഓക്കെ. ஒரு வழியாக குட்டூஸ் எழுப்ப வச்சுட்டு பல்லெல்லாம் விளக்கி அப்புறம் நேற்று நைட்டே குளிப்பாட்டி வச்சுட்டேன். காலைல எப்படியும் லேட் ஆகும் தெரியும். செட்டஃபில் தான் வந்து அவனுக்கு ஃபேஸ்க்கெலாம் யூஸ் பண்ணுறேன், மாய்ஸ்சரைசர். பேபிக்கும் அதே தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் எல்லாமே வந்து பேக் பண்ண வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு பேக் எடுத்தோம். கரெக்டாக பார்த்தா ஜிப்பு பிஞ்சிருச்சு. அவனுக்கு அதான் வேணும்னு சொல்லி அதை போட்டு இழுத்துட்டு அது பிஞ்சிருச்சு. அப்புறம் இன்னொரு பேக் எடுத்து அதில் பேக் பண்ணிட்டு அவனோட ஆக்சுவல் ஸ்கூல் பேக்கெல்லாம் வந்து இனிமேல் தான் வரும். எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம், எதுவும் வரல. மண்டேலேருந்து தான் வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப்பில் அமுச்சு விடணும். இப்போ சரி ஒரு 3 days தானே அப்படின்னு எப்படியோ வச்சுட்டு எல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம்னால அவனே சாப்பிட்டுப்பான். பட் லேட் ஆகுது அப்படின்ட்டு நான் ஊட்டி விட்டுட்டேன் காலையிலே. கோபிகா கோபிகா பாலம் நம்மா பியாசரம்மா ஊழி கோபிகா கோபிகா பியாரு கோபிகா கோபிகா ராரா அம்மட கிருஷ்ணா மூர்த்திகராரா. சூப்பராக குட்டூஸ். You hear it, all of it? Yeah. பேபியை நான் தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவனோட ஓன் லிரிக்ஸில் ஏதோ பாட்டு பாடிட்டு இருந்தா. அதான் சும்மா ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன். இதுக்கு முன்னாடியும் ஸ்கூலில் போயிருக்கான். பட் லைக் எப்படின்னா நான் ஒர்க் பண்ணுற இடத்துல அப்படியே கூட்டிகிட்டு போவேன். ஸோ லன்ச் பேக் பண்ணுறது அந்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அண்ட் எனக்கு கண்ணுக்கு எதிர்க்காவே இருந்தான். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டுட்டு வரப்போகிறோம், லன்ச்லாம் பேக் பண்ணிவிட்டு. குட்டூஸ் அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பையன் ஆகிட்டான்னு நினைக்கிறப்ப எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் ஒரு இதில் வந்து கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்குது. ஏன்னா நான் விட்டுட்டு இவ்வளோ நேரம் இருந்ததே கிடையாது எங்கேயுமே. 4 hours ஸ்கூல் போய் சும்மா சொல்றாங்க கை, சத்தியமா சும்மா சொல்றாங்க. நான் அழுவலாம் இல்லை, லைக் காலையில ரொம்ப நேரம் உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். அதான் சொல்றாங்க. இந்த 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டேன். எனக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து அழுவேன், அது வீடியோ போட்டு அட பாவி ரொம்ப கிடைக்கும். ஆக்சுவலா எமோஷனல் ஆக கூடாது, எனக்கு கிண்டல் பண்றாங்க. இது இது நான் போடுவேனானே தெரியல, வேறோடைய வம்பளுக்குறாங்க. இது கண்டே மறந்துங்க. என்ன காலை 4 மணிக்கெலாம் நான் எழுந்திரிச்சிட்டேன். எனக்கு தூக்கமே இல்லை சுத்தமாக. நைட்டு நான் காலை 4 மணிக்கு ஏற்றிருக்கேன். வித்தூர் 5 மணி போல் ஏற்றிட்டு பார்க்குறாங்க நான் தூக்குறாங்களான்னு. ஏஞ்சி படுத்துருந்தேன் சும்மாவே. ஏஞ்சிட்டு எனக்கு மனசு பயங்கர பாரமாக இருந்துச்சு. எதுக்குன்னு தெரில. நான் குட்டூஸ் படுத்துங்க. எனக்கு ஆக்சுவலி அவன் கூட படுக்கணும், அவன் கூட தூங்கணும்னு. நான் இவ்வளோ நாள் அவன் கூட தானே தூங்கிட்டு இருந்தேன். இப்போ இஷான் வந்தோன்னா இஷான் கூட தூங்குறது. ஸ்கூலில் உறங்கண்டா.
இஷான் கூட தூங்கணும். நைட்டு குட்டூஸ் கேட்பான், அம்மா ஐ ஸ்லீப் வித் யூன்னு. பட் எனக்கு சாஃப்டாக சொல்லணுன்னு தான் ஆசை, வேண்டாம் குட்டூஸ் முடியாது அப்படி சொன்னால் உடனே என்கிட்ட அப்படியே வந்து ஹக் பண்ணிட்டு படுத்துருவான். ஸோ நான் ஸ்டர்னாக நோ குட்டூஸ் அப்படின்னு சொல்லுவேன். அது மாதிரி எதேதோ யோசிச்சு சம்மந்தமே இல்லாமல் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அது எல்லா அம்மாக்களுக்குமே புரியும் குழந்தைங்கள ஃபர்ஸ்ட் டைம் விடுறப்போ. அப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்னு சொல்ல வந்தேனே நானே மறந்துட்டேன். காலைல ஃபுல்லாக லூஸ் மாதிரி சுற்றிட்டு இருந்தேன், என்ன பண்ணுறது தெரில. அப்படியே நம்ம தூங்கி எழுந்துச்சுமா அப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல, மைண்டே ஒர்க் ஆகாமல் இருக்குமே, அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன் எனக்கே தெரில. பல்லு விளக்குறேடானே, பல்லு விளக்கியிருக்கேன், விளக்கிட்டு திரும்ப நான் சமைச்சிட்டு திரும்ப போய் பல்லு விளக்கியிருக்கேன். என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரில. உட்காந்து மித்தருக்கு இதெல்லாம் காமெடியாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே கஷ்டமாக தான் இருக்குது. காலைல புலம்புனாங்க, ஸ்கூல் போய் ஒழுங்காக இருப்பான்ல, என்ன பண்ணுவான் எது பண்ணுவான். இவங்களுக்குலாம் எமோஷன்ஸ் வெளில சொல்கிறது பிடிக்காதுல்ல. குட்டூஸ் எப்படின்னா ஸ்கூல் போகணும்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த மாதிரி நான் ஒழுங்காக அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா இவ்வளோ நாள். எனக்கு ஒரு மாதிரி அந்த மாம் கில்ட் சொல்லுவாங்களே, அதெல்லாம் என்னென்னு இப்போ தான் புரியுது. சும்மாவே நம்ம எல்லாம் நல்லா தான் பண்ணியிருப்போம், அவங்களுக்காக தான் நம்ம எல்லாமே பண்ணுறோம். பட் ஸ்டில் மனசில் ஒரு மாதிரி நம்ம இவ்வளோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலையா ஒழுங்கா இவ்வளோ நாள். அந்த மாதிரி எதேதோ சம்மந்தமே இல்லாமல் யோசிச்சுட்டு நான் எனக்கு இப்போ தான் ஃப்ரெஷ் மெமரிஸ் மாதிரி இருக்குது. லைக் நான் காலேஜ் போனது, சாப்பாடுலாம் கட்டிட்டு போனது அப்படியே இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணும் சில நேரத்தில். இப்போ நம்ம சாப்பாடு கட்டி கொடுத்து கிட்ஸை அனுப்புகிறோமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேருக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலை. எதுக்கு சம்மந்தமே இல்லை, ஃபஸ்ட் டே ஸ்கூலில் இவ்வளோ கதை பேசுகிறேன் எனக்கே தெரில. சரி நான் கட் பண்ணிடுறேன், பாய். பறை குட்டூஸ் അമ്മ പറഞ്ഞു കുട്ടൂസ് സ്കൂളിൽ പോകുമ്പോ അമ്മാവിൽ ക്രൈ. Yeah, I was telling കുട്ടൂസ് ഫസ്റ്റ് ഡേ പോകുമ്പോൾ ചിലപ്പോൾ ഞാൻ കരയും, എനിക്ക് സാഡ് ആവുന്നത്. പൊയ്യ് யாராதாலும் ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் போகிறப்ப கஷ்டமாக தானே இருக்கும். Yeah, because I'll miss you. എന്തായിട്ട് എങ്ങനെയൊക്കെ പറയണേ, ചുമ്മാ വീഡിയോക്ക് ഫണ്ണാക്കാൻ വേണ്ടിട്ട് എന്തെങ്കിലുമൊക്കെ പറയോ? അപ്പൊ ഞാൻ ഇത് റെക്കോർഡ് ചെയ്തു, അല്ലെങ്കിൽ ആൾക്കാർ വിചാരിക്കും ശരിക്കും ഒരേ ഫണ്ണുதான். இந்த இப்படி ஒரு புருஷனை வச்சுட்டு நான் என்ன தப்பண்றது? எது உண்மை இது புரியவே யாருக்கும் புரியாது, அப்படி ஆக்கி விட்டுருவாங்க. நைட்டு தூங்குறது இல்லை கைஸ், என்னோட ரெண்டாவது இருக்கு சரியான அவன் தூங்காம கத்துவான், அப்படியே எல்லாரும் எழுப்பி விட்டுருவான். தூக்கமே இல்லை எனக்கு நைட்டு. இப்போதான் குட்டூஸ் தூக்கம்லாம் சரியாகி செட் ஆகி வர்றதுக்குள்ள அவன் ஆரம்பிச்சிட்டான் அடுத்தது. சரி ஓகே பை. வீட்டிலேருந்து ஒரு 15 minutes டிரைவ் இருக்குது. நான் வந்து சரி ஃபர்ஸ்ட் டேனால எல்லோரும் போகலாம் அப்படின்ட்டு எல்லோரும் போனோம். பட் இனிமேலாம் நான் தான் ட்ராப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து மிதுனுக்கு கரெக்டாக ஒர்க்கிங் டைம் ஆகல 9 மணிக்கெல்லாம். ஸோ நான் தான் ட்ராப் பண்ணி பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். என்னோடய மாமியார் மாமனார் வந்துடுவாங்க சாட்டர்டே. அதுக்கப்புறம் வந்து குழந்தைய விட்டுட்டு போகிறதும் ஈஸி. இல்லைனா மீட்டிங் டைம்லலாம் வந்து சவுண்ட் பண்ணுவான். டாக்குமெண்ட்ஸும் சிலது கொடுக்க வேண்டியிருக்கு, அதெல்லாம் ஃபில் பண்ணி அதுவும் கையில் எடுத்துட்டோம். இதான் வந்து குட்டூஸோட ஃப்ரண்ட் சைடு ஸ்கூலோட. நாங்கள் வந்து சரி ஃபர்ஸ்ட் டேயில் ஸோ கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எடுத்தோம். அவனுக்கு வந்து 2 கேட் இருக்குது. இது வந்து ஃப்ரண்ட் சைடு, பட் நாங்கள் ட்ராப் பண்ண வேண்டியது வந்து பேக் சைடு. அங்கே தான் வந்து எல்லாருமே கரெக்டாக க்யூவில் நிற்கிறாங்க. இங்கே 5 இயர்ஸில் தானே குழந்தைங்களுக்குலாம் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும். எல்லோரும் அதுக்கு முன்னாடி வந்து ப்ரீ ஸ்கூல் அந்த மாதிரிலாம் போவாங்க. ஸோ கிட்ஸு கிண்டர் கேர் போவாங்க நிறைய பேர், டே கேர்லாம். அதனால் யாருமே அழுகலாம் இல்லை, கிட்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக தான் போனாங்க டீச்சர்ஸ் கிட்ட. അല്ല അവനങ്ങനെ അവൻ ഹാപ്പി ആയിട്ടല്ലേ പോവുള്ളൂ. തുടക്കി കുഴപ്പമില്ല. പിന്നെ പറയും ചുമ്മാ പോവാട്ടോ. ഇല്ല അങ്ങനെ പറയില്ല, കുഴപ്പമില്ല. കുറച്ചൊക്കെ വ്യൂസ് വേണോ വേണ്ടേ? இங்கே ஃபால் சீசன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ட்ரீஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக கலர் அப்படியே மாற ஆரம்பிச்சிருச்சு. போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்து திரும்ப ஒரு 3 ஹார்ஸ்லேயே போய் பிக் பண்ணும். ஃபர்ஸ்ட் டேனால க்ரௌன்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ அடுத்து இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை டாட்டா பை பை, see you. எல்லாரும் லைக் பண்ணாருன்னா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பாய்.